சலனம் 336. ஆதினி. தாத்தா, தங்கம். தாத்தா வர சொன்னதா மகிழ் சொன்னாலுங்க. மற்றவங்களுக்கு நான் எப்படியோ, ஆனால் ஒரு தாத்தாவா உனக்கு செய்யக்கூடாததை செஞ்சுட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுறா. ஏன் தாத்தா இப்படி பேசுகிறீங்க? நல்லது செய்கிறேன்னு நினச்சி உன்னை தனித்தீவில் வளர்த்து உன்னை உன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்ல. அவள் தலை குனிய, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமா. சாக போகிறவனின் கடைசி ஆசையை அதை எடுத்துக்கோ. ஐயோ தாத்தா, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எனக்கு நந்தினி அம்மாவை விட பாரதி ஆண்டி கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட். இவங்க கிட்ட வளர்ந்ததை விட நான் பாரதி ஆண்டி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வலித்தாலும் வலிக்கலை சொல்கிற. அவளிடம் மௌனம். ஆதினி. தாத்தா, உனக்கு உன் அம்மா மாதிரி கொஞ்சம் குணம், நல்ல சமயோஜித புத்தி கூர்மை எல்லாம் பாராட்டலாம். ஆனால் அதே நேரம் நீ யோசிக்காமல் பேசிடுவ. அது வாழ்க்கைக்கு நல்லதில்லை. நீ கொஞ்சம் அதே மாதிரி தெளிந்த நிறைந்த மனதுடன் இருடா. சிறந்த பிஸ்னஸ்மேன் என்பதற்கு உதாரணம். முதலில் பாராட்டி பின் குறையை குறிப்பிடுவது. ஏனோ அந்த விஷயத்தை இவரிடம் கற்றுக்கொள்ளலாம் என்றே தோன்றியது அவளுக்கு. பின் நான் யார் மாதிரியும் இல்லைங்க தாத்தா, நான் என்ன மாதிரி இருக்கேன். என் வயதில் அனுபவத்தில் சொல்கிறேன். பேசணும்னு நினைக்கிற எல்லாம் உடனே பேசிட்டா வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்புறம் ஆதனிக்கென்ற ஒரு நிலைப்பாடு யாருக்குமே ஏன் உனக்கே தெரியாமல் காய்ச்சல் கரைந்துடும். புரியலைங்க தாத்தா. மனதில் கொஞ்சம் நம்மை பற்றி யாரும் அறிய சீக்ரெட்ஸ் இருக்கணும். இவளா ஆதினி என்று உன்னை பற்றி எல்லாம் அறிந்தவர் போல் யாருமே இருக்கக்கூடாது. ஆதினி இதைத்தான் பண்ண போறா என்று யாரும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. உன்னோட திறமை ஆன் ஸ்பாட் வெளிப்படணும். நான் மகிழுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். அவள் மனசில் என்ன இருக்குன்னு அவளை தவிர யாருமே அறிய முடியாது. அதே போல் நீயும் இருக்கணும். சரிங்க தாத்தா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்னென்னு தாத்தா? மகிழ்கிட்ட கேட்டேன். மறுக்காம பண்ணிட்டா. அவ அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கா தாத்தா. சித்தப்பாவுக்கு நீங்கள் தான் எல்லாம், அவளுக்கு சித்தப்பா தான் எல்லாம். அதனால் நம்பிக்கை உங்கள் மேலே அதிகம். ஆனால் எனக்கு பாரதி ஆண்டி யாரையும் நம்பாதன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர் இருக்கு. ஏனோ அவரை குச்சி காட்டியது போல் தன் பேச்சிருக்க வேகமாக அவரின் கையில் மேல் கை வைத்தவள். சொல்லுங்க தாத்தா, என்ன ப்ராமிஸ்? நம்ம வீட்டில் உன்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பண்ணு. வீடுன்னு இருந்தால் பிரச்சனை வரத்தானே செய்யும். இதை எப்படி சத்தியம் பண்ணி தந்து ப்ரூவ் பண்ண முடியும்? பிரச்சனை வரும், அதை தீர்த்து வைக்கிற இடத்தில் தான் நீ இருக்கணுமே தவிர உன்னால் பிரச்சனை வரக்கூடாது. முக்கியமாக நீ செய்கிற காரியம் குடும்பத்திற்கு அவ பெயர் வரக்கூடாது. குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. வீட்டின் கட்டமைப்பும் நிம்மதியும் எப்பவுமே மாறிடக்கூடாது. ஏன் தாத்தா என்கிட்ட இந்த சத்தியம் கேட்குறீங்க? அவ்வளோ ஒஸ்டானா? உன் அம்மா என்ன ஒஸ்ட் தாத்தா? இல்லை, நந்தினி பெஸ்ட்டு தான். ஆனால் நந்தினி மட்டும்தான் வீட்டில் பிரச்சனை பண்ணும். ஆனால் அஞ்சு அதுக்கு நேருமார் தன் அக்கான்னு எல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிடும். நான் அவங்க மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆதினி, மற்ற பேர பிள்ளைகளை விட தாத்தா உனக்கு எல்லாவற்றிலும் கூட இருந்திருக்கேன். நம்ம வீட்டோட பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிக்கோ. எனக்கு கல்யாணம் வேணாம் தாத்தா. உன் கல்யாணம் பார்க்காமல் தாத்தா உயிர் போகாது. தாத்தா, எனக்கு பசங்களையே பிடிக்கல. ஆதினி, உன்னோட நேரம் சரியில்லை, அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ சாமியை தப்பு பண்ணுமா? விதி தாண்டா, வேற என்னன்னு சொல்ல. ஆனால் பின்னாடி நீ செம்மையா வாழ போற. ஹார்ட் பிரச்சனை வச்சுட்டு எவன் வாழ்வான் கூட. முன்னாடி வாழ்க்கையே இங்க இப்படி. நீங்க என்னன்னா பின்னாடி செம்மையா வாழ போறேன்னு சொல்றீங்க. நோயோடு தான் போராடணும். உனக்கு ஒரு நோயும் இல்லை. இதுதான் உன் குடும்பம். இவங்க எல்லாம் உன் வாழ்க்கைய வளமாக்குவாங்க. உன் கூட பிறந்தவங்க 3 பேர், ஒரு தங்கச்சி. உன் வாழ்க்கை நல்லது கெட்டது பங்கெடுத்துக்க இத்தனை பேர் இருக்கும். உன் சித்தப்பா யாரை காற்றானோ கட்டிட்டு வாழ்க்கை சந்தோஷமா வாழு. அவனை எதிர்த்து எந்த நாளும் நின்னிடாத. வீட்டோட மாப்பிள்ளை பாப்பான் அவன். ஏன் தாத்தா, வீட்டோட மாப்பிள்ளை பார்த்தா எவன் ஒத்துப்பான்? உங்களுக்கு உங்க பிள்ளைங்க பேர பசங்க உங்க கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்க கூட இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. உனக்கு இவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதில் ஒரு பிரச்சனையும் இல்லைனா உனக்கு வெளி மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறேன். தாத்தா உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. நான் நல்லது நினச்சி பண்ணியிருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் செஞ்சது பெரிய தப்பு, மன்னிச்சிடுறா. அப்போது உள்ளே வரட்டுங்களா என்ற அன்புவின் குரல் கேட்டு, ஏய் குட்டி, யாரோட வந்த? நானா தான் வந்தேன். தாத்தாவை பார்க்கவா? ஆமா. ஆதினி, என்னடா வேணும் உனக்கு? அவன், அக்கா தாத்தா கிட்ட கேட்குறேன் என்றவன். நீங்க சாமி கிட்ட போக போறீங்களா? ஆமா. எப்போ ரிட்டர்ன்? அதில் அவர் சிரிக்க, ஆதினி என்ன பதில் இவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தாள். அவரோ நோ ரிட்டர்ன். அவ்வளோ தூரமா போய் தனியா இருப்பீங்களா? அங்கே என் பொண்டாட்டி இருக்கா. அப்போ இது பாட்டி கட்டிலா என்றான் தனியாக அந்த அறையில் இன்னொரு கட்டில் இருப்பதைக் கண்டு. ஆமாம். அப்போ சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் இனி இந்த ரூமில் திரும்பி வர மாட்டீங்களா?
அவரோ புன்னகைத்தபடி, வரமாட்டேன். தாத்தா மேல் அவ்வளோ பாசமா? நோனோ. பின்ன ஏன் இவ்வளோ அக்கறையா கேட்குற? அது நீங்க தான் இந்த வீட்டில் பெரியவங்க. எல்லாரும் பயப்படுற ஆள் என் அப்பா. அவரே இந்த ரூம் இருந்து நீங்க வந்தா சைலண்ட் ஆகி பயப்படுவாங்க. அதுக்கு பேரு பயம் இல்ல, மரியாதை கண்ணா. ஓ, மரியாதையா? அப்படின்னா பயம் வேற, மரியாதை வேற. புரியல. புரியுற மாதிரி சொல்றேன் என்னும் போதே, ஆதினி குட்டி, பயத்திற்கும் மரியாதைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. பயம் என்பது ஒருவரை அல்லது ஒரு விஷயத்தை அச்சுறுத்தும் உணர்வு. மரியாதை என்பது அல்லது ஒரு விஷயத்தை மதித்து போற்றும் உணர்வு. அன்பு அவளையே பார்க்க அவனுக்கு கொஞ்சம் புரியல என்று புரிந்தது. அண்ணாமலை அன்பு என்றார் கம்பீரத்துடன். சொல்லுங்க தாத்தா, உன்னோட அம்மா ஒன்று சொல்லி நீ செய்ய மாட்ட. இதுவே உன் அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லியே உன்னை பொய் சொல்லி உன்னோட அம்மாவின் செயல்களுக்கு கீழ்ப்படிய வைக்கும் உணர்வுக்கு பேர் பயம். இதே ஒரு அந்நியர் உனக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய சொல்லி உன்னை அடித்து துன்புறுத்தி அச்சப்படுத்தி செய்ய சொல்லுவாங்க. நீ அதில் பயந்து பதட்டத்தோடு செய்யும் செயல் பயம். அந்த செயல் யாரேனும் ஒருவரை காயப்படுத்தினாலோ அல்லது துன்புறுத்தும் எண்ணத்தை ஏற்படுத்தினாலோ அது பயம். கீழ்ப்படிதல் இப்படி சொல்லலாம். உன் அப்பாதான் நாளைய உன் முதலாளி. நீ அவரிடம் பணிவது பயம் காரணமாக இருக்கலாம். அதே நேரம் மரியாதை என்றால் என்னோட வயதை மதிப்பது. உன் அப்பா கிரேட் சொல்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார் இல்ல, அதை மதிப்பது. இப்படி ஒருவர் செய்யும் செயலை செய்தவரை மதித்து போற்றும் உணர்வு மரியாதை. புரிஞ்சதா கண்ணா? பயம் என்பது ஒருவரின் செயல்களை கட்டுப்படுத்தும் ஒரு எதிர்மறை உணர்வு. மரியாதை என்பது ஒருவருடன் நல்லுறவை போற்றுவதற்கான ஒரு நேர்மறை உணர்வு. ஹோ, நான் என் அப்பாவா இருந்தாலும் சரியா இருந்தாதான் கேட்பேன். அண்ணாமலை அவனின் பேச்சில் சிரிக்க, அப்போ இது செய்யணும் சொன்னா செய்ய மாட்டியா? மாட்டேன். அவனையே பார்த்தவர், இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு மரியாதை வேணும். நீ மற்றவங்க மதிக்கிற மாதிரி நடந்தால் மரியாதை வரும். மற்றவங்க எதுக்கு மதிக்கணும்? மதிக்கணும்னு ஏதும் ரூல்ஸ் இருக்கா? ஒருத்தவங்க கையெடுத்து குமிழ்றதும் கை நீட்டி சிரிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அன்பு. நீ எந்த தப்பும் பண்ணாட்டி எல்லாரும் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவனையே பார்க்க, அவனும் அவரையே பார்த்து, தாத்தா, நீங்க காட் கிட்ட போனதோ இந்த ரூம் எனக்கு தரீங்களா? வளர்ந்த பின் எடுத்துக்கோ. எனக்கு நீங்க போனதோ இந்த ரூமும் கட்டிலோ வேணும். ஆதினி, ஏன் கீழே இருக்கிற ரூம்ல இருந்தா ரெஸ்பெக்ட் கிடைக்காதுங்களா அன்பு குட்டி? அக்கா, என் அப்பாவா இருந்தாலும் தாத்தா ரூம் வந்துதான் கேக்குறாங்க, பேசுறாங்க. எனக்கும் இவரை மாதிரி எல்லாரும் என்னை தேடித்தான் வரணும். அதனால் எனக்கு இந்த ரூம், அந்த 2 கட்டிலும் வேணும். ஆதினி அவனையே பார்க்க, அண்ணாமலை அவ்வளோ சத்தமாக, நான் கண்டுபிடிச்சிட்டேன் குட்டி ஈஸ்வரனை என்று கத்தி சிரிக்க, வாடா என் சர்க்கரை கட்டி என்று அவனை அருகே இழுத்து அணைத்து உச்சி நுகர்ந்தார். அந்த முத்தம் அவரிடமிருந்து முதல் முறை பெறுகிறான். அவரோ, உனக்கு என்ன வேணும்னு நீ முடிவு பண்றியோ அப்பவே நீ உன் இலக்க தீர்மானிப்ப. என் 2 பேரனுங்க கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்ல. இவ்வளோ தெளிவா இருக்க, நீ தாண்டா அடுத்த சிஇஓ. அவனோ, சிஇஓ என்றால் என்ன? நம்ம ஆஃபீஸில் எல்லா பொறுப்பும் பார்க்குறது, அதுக்கு நீ பொருந்துவ. அதை இப்போ யார் வச்சிருக்காங்க தாத்தா? உன்னப்பா. அது ரெஸ்பெக்ட் ஆனதா? ஆமாம், அந்த பதவி செம்ம பவர். அப்போ அவர் சாமி கிட்ட போகிறப்போ என்கிட்ட கொடுப்பாரா? ஏய் என்றவர் அவனின் வாயில் கை வைத்து, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவன் இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா என்றவர் பதட்டமடைய, ஆதினி அவரின் துடிப்பை பார்த்து, தாத்தா, அவன் சின்ன பையன், அவன் சொன்னா நடந்துடுமா? நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் இருப்பாங்க. நம்ம வாயிலிருந்து வர சொல்லி கேட்ட தேவதைங்க. அப்படியே ஆகட்டும் என்று சொன்னால் நடந்துடும். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே என்று அவர் வானம் பார்த்து கும்பிட்டார். அன்பு, காட் உங்க ரிலேட்டிவா? அவரோ, என்னடா இப்படி கேட்குற? பின்ன இப்படி கேட்டா உடனே செஞ்சுடுவாரா? ஆமா. அப்ப ஏன் நீங்க உங்க பாட்டிய உங்க கூட கூப்பிடல? அவனின் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல அவருக்கு தெம்பில்லை என்பதை உணர்ந்த ஆதினி அவனை, வா போகலாம் கீழே. அவன் திரும்பி அவரை பார்த்து, இந்த ரூம் எனக்கு தான் சொல்லிடுங்க. அவரோ, யார்கிட்டடா சொல்லணும்? நீங்க மார்னிங் எப்பவும் டைனிங் ஹாலில் பேசுகிறப்போ இதை பண்ணிடுங்க அதை பண்ணிடுங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இதையும் சொல்லிடுங்க. விளையாட்டு பையன்தான், ஆனால் எங்கே என்ன முடிவுகளை எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறோம் என்று புரிந்து வைத்திருக்கிறான் என்று சந்தோஷம் அவருக்கு. வா சொல்றேன் என்றவர் அவர் அவனுடன் எழுந்து ஆதினியையும் கூட்டிட்டு கீழே வந்தார். மெல்ல லிஃப்ட் வழியே வந்தவர், போய் உன் அப்பனை கூட்டிட்டு வா தலையை ஆட்ட ஆதினி.
இந்த ரூம் வச்சு என்ன பண்ண போற? வந்து சொல்ற என்றவன் அம்மாவின் அறைக்கு ஓடினான். ஈஸ்வர் மனம் சோர்ந்து அஞ்சுவின் மடியில் படுக்க அவளோ தாத்தாவுக்கு அப்படியெல்லாம் நடக்காதுங்க என்று ஆறுதல் சொல்லி தலையை வருடி கொண்டிருந்தாள். அறைக்கு வெளியே நின்று அம்மா என்று கத்த, போய் அலாரம் அடிக்குது போ. அவளோ தைலம் தேய்த்து கொண்டே உள்ளவாடா. வந்தவன் தன் அம்மாவின் மடியில் அப்பா படுத்திருப்பதை கண்டபடியே, அம்மா பெரிய தாத்தா 2 பேரையும் கீழே கூப்பிட்டார். ஏன்? அந்த ரூம் எனக்கு தரப்போறார், அதை பற்றி சொல்ல. அஞ்சு புரியாமல், எந்த ரூம்? பெரிய தாத்தா ரூம். ஈஸ்வர் எழுந்து, என்னடா சொல்ற? அவனோ, ஆமா தாத்தா அந்த ரூம் எனக்கு தரப்போறார். அஞ்சு புன்னகையோடு, உனக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ரூம்? அந்த ரூம் நமக்குமா? நமக்கா? நமக்கு தான் இவ்வளோ பெரிய ரூம் இருக்கே. ரூம் பெருசு, ஆனால் கட்டில் ஒன்று தானே. ஆமா, அப்பா எப்போ பாரு உங்க மடியில் இல்லாட்டி உங்க கையில் பக்கத்தில் படுக்கிறார். உங்களுக்கு அன்னைக்கு கை வலி தைலம் தேய்ச்சிங்கல்ல, அப்போ உங்களுக்கு இடம் பத்தாது இல்லையா? தாத்தா ரூம்ல 2 கட்டில் இருக்கு. அந்த ரூம் போனால் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஈஸ்வர், நான் சொல்லல உன் மகன் வளர வளர கொஸ்டின் கேட்பான்னு. பாரு, என் அம்மா கிட்ட எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுவா. கணவனை செல்ல பார்வையை பார்த்து கொண்டே மகனின் முகம் எங்கும் முத்தமிட்டவள். அம்மாவுக்காக கேட்டியா? அம்மாவுக்காக, அப்புறம் ரெஸ்பெக்ட்காக. ரெஸ்பெக்ட்? அஞ்சு, என் மகனை பார்த்தீங்களா? என் வளர்ப்பு எப்படின்னு இப்பவே ரூம் எல்லாம் கேட்குறான். பார்த்துக்கோ. அவனை முறையிட்டபடி, என் தங்கமே. அம்மா, இந்த ரூம் அப்பாவை விட்டுட்டு அம்மா வர முடியாது. ஏன்? அப்புறம் அப்பாவை யார் பார்த்துப்பா? அவங்க அம்மா. அப்புறம் சின்ன தாத்தாவை யார் பார்த்துப்பா? பாவம் தாத்தால. கண்ணா, நான் அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி உன்னை பார்த்துக்க ஒரு ஏஞ்சல் வருவா. ரூம் எப்போவுமே ஒரே கட்டில் தான் இருக்கணும். உன்னை பார்த்துக்க ஒரு ஏஞ்சல் வர வர நீ கீழே அக்கா ரூமில் ஸ்பெண்ட் பண்ணு. ஈஸ்வர், அதெல்லாம் வேணாம். மகிழ் கல்யாணம் முடிஞ்சதும் அவள் ரூம் அவள் ஹஸ்பண்ட் இருக்கட்டும். அவனுக்கு தாத்தா ரூம் போகிற ஆசை இருந்தா அங்கேயே போகட்டும் என்றவன் மனைவியிடம் திரும்பி, இப்படியே வந்து கீழே சொல்லி என் மானத்தை வாங்கிட போகிறான், ஏதாச்சும் சொல்லி கூட்டிட்டு வா என்று கீழே போனான். ஏனோ தனக்காய் யோசிக்கும் தன் மகனை ஆற தழுவி முத்தமிட்டு, அந்த ரூம் எதுக்கு? ரெஸ்பெக்ட். அது நீ நடந்துக்கணும். எப்படி? அது நீ என்ன பண்றியோ அதுக்கு தானே கிடைக்கும். உன் அம்மா எங்கே உன்னை நினச்சி சந்தோஷப்படுறேனோ அங்கே எல்லாம் நீ நல்லா பண்ற. உன் அம்மா உன்னை நினச்சி எங்கே எல்லாம் அலறேனோ அங்கே எல்லாம் நீ பண்றது தப்பு. ஏனோ அண்ணாமலை தாத்தா அது நீ பேசினதில் புரியாததெல்லாம் தன் அம்மாவின் வார்த்தையில் புரிந்தது அவனுக்கு. சலனம் 337. நிலவனுக்கு விடாத ஃபோன் ஒழித்து கொண்டே இருக்க முகிலன் அங்கே வந்து, எல்லாரையும் பெரிய தாத்தா கூப்பிடுறாரு, ஹாலுக்கு வா. நான் வரேன், நீ போ. விடாது ஒழிக்கவும் அழைப்பை ஏற்று, என்னடி பிரச்சனை? மாமா, அப்பா என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கார். எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஏய், டென்ஷன் ஆகாத, வீட்டில் சொல்லுடி நான் நிலவன் மாமாவை லவ் பண்ணுறேன்னு. சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்துருக்காங்க. இங்கே பாரு, அங்கே திமிருக்கு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? என்ன கேள்வி மாமா இது? ஏன் கிட்ட கத்து, உன் அப்பங்கிட்ட பேசாத. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. எல்லாரையும் பெண் பார்க்க கூட்டிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா ஏன் வீட்டில் நாய் கூட வராது. மாமா, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டா உங்களை தொடர்பு கொள்ளவே முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மாமா. அந்த நேரம் நிலவா என்ற அன்னத்தின் குரல் கேட்டு, எங்கள் அப்பத்தா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். மாமா, நான் சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ போய் உங்கள் அப்பத்தா கிட்ட பேசாட்டி என்ன? மிருது, சூழ்நிலை தெரியாமல் சண்டை போடாத. பொறு, நான் போய் பேசிட்டு வந்து உனக்கு கூப்பிடுறேன். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணு. மாமா, நான் லைனில் இருக்கேன், எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. நிலவா, கத்திட்டே இருக்கேன், என்ன பண்ற என்ற அப்பத்தாவின் குரல் அருகே கேட்டு ஃபோன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே, என்னங்க அப்பத்தா, உனக்கு பெண் பார்க்குறோம். பொண்ணு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. நீ பார்த்து எந்த பொண்ணுன்னு சொல்லு, பெரிய தாத்தா கிட்ட காமிக்கணும் என்று ஒரு பெரிய பையை பேரனின் கையில் திணித்து விட்டு போக லைனில் காத்திருக்கும் மிருது கத்த ஆரம்பித்து விட்டாள். அவர் போனதும் ஃபோன் எடுத்து காதில் வைக்க, பொண்ணு பார்க்குறாங்களா? அதுக்கு தான் போறீங்களா? அப்போ நான் என்ன பைத்தியக்காரியா? உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற என்ன பண்ண உத்தேசம்? நீ லூசு மாதிரி கத்தாதடி. பொண்ணு பார்த்தா உடனே போய் தாலியை கட்டிட்டேனா? ஃபோட்டோ காட்டினதும் தாலி கட்டி குடும்பம் நடத்த போகிறதில்ல, சரியா? நான் உங்கள் பொண்டாட்டி. நான் இருக்கிறப்ப இன்னொரு முகத்தை எப்படி மாமா நீங்கள் பார்க்கலாம்? நான் எங்கடி பார்த்தேன்? கவரில் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் வாங்கி பத்திரமா தான் வச்சுருக்கேன். நான் எவ்வளையும் பார்க்கல. மாமா, நான் சீரியஸாக சொல்கிறேன். அப்படி இப்படி பொண்ணு பார்க்க போனீங்க, அப்புறம் என் பணத்தை தான் பார்ப்பீங்க. மிருது, எனக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் பேசினாலே பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுனா போய் சாப்பின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்.
உன்னை நேசிக்கிறேன். அதை நினச்சிதான் நான் இவ்வளவு அமைதியாக இருக்கேன். மாமா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கு. விது ப்ளீஸ், வீட்டில் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். தயவு செய்து கால் பண்ணாத. கால் பண்ணினா மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சிடுவேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்து விட்டு அங்கே போய் நின்றான். வீட்டில் அனைவரும் கூட்டமாக நிற்க அண்ணன் தன் மாமனாரை பார்த்து, எதுக்கு மாமா எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு வருங்கால சிஇஓவை அறிமுகப்படுத்துகிறேன். எல்லோரும் யாரு? நம்ம அன்பு குட்டி தான். நந்தினி புன்னகையுடன், வாழ்த்துக்கள் குட்டி. தேங்க்ஸ் நந்துமா என்றான். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் சிரிக்க அவனோ முகத்தை உம்மஞ்சு வைத்து, இப்போ எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க தாத்தா? நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா? ஈஸ்வர் முதல் முறையாக தன் மகனை உச்சி கவனிக்க அவன் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. மகிழ், குட்டி இப்பெல்லாம் பேசக்கூடாது. அவன் தன் அக்காவின் கையை பிடித்து கொண்டு பாவமாய் பார்க்க, அண்ணாமலை, நான் காமெடி பண்ணல, சீரியஸா சொல்றேன். நீ தான் அடுத்த ஈஸ்வர். நோ, நான் அன்பு. அந்த பதில் ஈஸ்வரையை திகைக்க வைத்தது. ஏனோ அந்த மாதிரிதான் எல்லோரும் இருக்கணும் என்பது அவனின் ஆசை. அதை கேட்டவுடன் அவன் முகத்தில் ஒரு கர்வம் தென்பட்டது. அஞ்சு மகனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். தன் பையனா இது என்று அண்ணா பேரனின் கன்னத்தில் முத்தமிட்டு, எதுக்கு தங்கத்துக்கு கோபம்? நான் தான் சிஇஓ. முகிலன் அவன் அருகே வந்து அவன் அளவுக்கு குனிந்து, சிஇஓனா என்னடா? சிஇஓ ஹோ அப்படின்னா என்ன தெரியல. அப்புறம் ஏன்? அது இருந்தா எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களாம், பெரிய தாத்தா சொன்னாங்க. முகிலன், சித்தி, அந்த பட்டத்தை எங்கேயாவது மறைத்து வைத்திருந்தால் சீக்கிரம் எடுத்துட்டு வந்து குடுங்க, பாவம் குட்டி பிள்ளை அழறான். அண்ணம் தன் பெரிய பேரனின் முதுகில் ஒரு போடு போட்டுவிட்டு, சின்ன பையன்கிட்ட என்ன விளையாட்டு என்றவர் அன்புக்குட்டி ஆசையை நிறைவேற்றி விட்டால் போச்சு. அதனால என்ன? நீ அந்த சிஇஓ ஆகிட்டா போச்சு. ஈஸ்வர், அம்மா என்னப்பா, அவ்வளோ சீக்கிரம் அந்த பதவி கிடைக்காதுமா, அதுக்கு கஷ்டப்படணும். சரி, அது அவனுக்கு புரிய வைங்க எல்லாரும் சேர்ந்து. மகிழ் தன் தம்பியை பார்த்து நின்றாள். ஆதினி, இன்னும் உனக்கு என்னென்ன வேணும்? தாத்தா ரூம் வேணும்னு கேட்ட, கட்டில் கேட்ட, சிஇஓ போஸ்டிங் கேட்குற, அடுத்து தம்பிக்கு என்ன வேணும்? நிலவன், டேய், நாங்கள் கூட இப்படியெல்லாம் கேட்டதில்லையேடா, நீ மட்டும் ஏண்டா இதெல்லாம் கேட்குற? முகிலன், நீ பழச்சிக்கு வடா. அன்பு, உங்களுக்கெல்லாம் ரூம் இருக்கு, எனக்கு மட்டும்தானே ரூம் இல்லை. யோ சித்தி, உங்கள் பையன் ரூம் எல்லாம் கேட்குறான், அடுத்து கல்யாணம் கேட்பான். பெண்ணெல்லாம் பார்த்து ரெடியா வைங்க. நந்தினி மகனின் மடியில் கொட்டி, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியுமா தெரியாத உனக்கு? நான் இப்போ என்னங்கம்மா தப்பா பேசினேன்? குழந்தைகிட்ட யாராவது கல்யாணம் பேசுவாங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவன் குழந்தையா? போன வாரம் வேலைக்கு போன எங்களுக்கு நாங்கள் செய்கிற போஸ்டிங்கோட மதிப்பு இன்னும் சரியா தெரியல. ஆனால் இவன் இப்போவே தனியாக ரூம் கேட்குறான், சிஇஓ பதவி கேட்குறான், 2 கட்டில் கேட்குறான். அதெல்லாம் தப்பாக தெரியல. நான் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது. அஞ்சு முகிலனிடம், பாத்தியா என் வளர்ப்பு? அதுதான் சித்தி, எனக்கு சந்தேகமாக இருக்கு. எங்களையும் நீங்கள் தான் வளர்த்தீங்க, அவனையும் நீங்கள் தான் வளர்க்குறீங்க. அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ டேலண்ட்? சம்திங் ராங். நிலவன், எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ சித்தப்பா முகம் பார்க்குறதால அந்த அறிவு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ என்னை முட்டாள்னு சொல்றியாடா என்று அஞ்சு அவன் முதுகில் அடிக்க, ஈஸ்வர் சத்தமாக சிரிக்க, ஏனோ அண்ணாமலை தன் பேரனின் சிரித்த முகத்தை கண்ணசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அன்பு, பெரிய தாத்தா, நீங்க முதல்ல எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. அண்ணாமலை அன்புவை தன் அருகில் அழைத்து அவன் தலையில் கை வைத்து, நீதான் இந்த குடும்பத்தின் சிஇஓ. குடும்பத்துக்கு சிஇஓ இருக்காங்களா? அவனின் கேள்வியில் புருவம் உயர்த்தியவர், என்ன கேட்குற நீ? குடும்பத்துக்கு பாட்டி இருக்காங்க. என்னோட அம்மாவே அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஆஃபீஸ்க்கு கேட்டேன். அவன் முதுகில் தட்டி கொடுத்து, நிஜமாவே உன் வயதுக்கு மிஞ்சிய அறிவு இருக்குடா. நீ ரொம்ப சேட்டை, எதையும் கவனிக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் விளையாட்டு பிள்ளையின் ஃபோக்கஸில் ரொம்ப தெளிவாக இருக்க. குட் பாய். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட ரூம் அன்பு குட்டிக்கு தான். அவனோ அந்த கட்டில், அதில் எல்லோருமே சிரித்து விட்டனர். அவன் தேவைகளில் எதுவும் குறைந்து விடக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருப்பதை நினைத்து, அவரோ, என்னோட ரூம், அதில் இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு அப்புறம் அன்பு குட்டிக்கு தான். சிஇஓ பொறுப்பு மட்டும் நீ வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு திறமையாக இருந்தா உன் அப்பன் உனக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பான். பான் இல்லை பார். அவரோ, ஈஸ்வர் என் பேரன், வாடா போடா சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. அவர் எங்க அப்பா, வாங்க போங்க சொல்லுங்க. ஏனோ ஈஸ்வரின் விரல்கள் தன் மீசையை அவன் அறியாமல் திருகி கொண்டான். என்னவோ ஒரு கர்வம், அதை வாய்விட்டு சொல்ல தெரியவில்லை. ஆனால் மகனின் பேச்சில் மனது நிறைந்து போயிருந்தது. அஞ்சுவின் விழிகள் தன் மகனையும் கணவனையும் மாறி மாறி பார்த்தது. காரணம், தன் கணவனின் முகத்தில் தெரியும் அந்த மெச்சுதல். மகளினின் கண்கள் தம்பியை விட்டு நகரவே இல்லை. தன்னோட வளர்ப்பில் அவளுக்கு ஒரு பூரிப்பு. நிலவன் அவனை அண்ணாக்கு தூக்கி தம்பியுடையான் படைக்கெஞ்சான். அதி, அம்மா என்னம்மா இன்னைக்கு வீட்டில் எதுவும் விசேஷமா?
ரொம்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க. அண்ணாமலை தன் சின்ன பேரனின் செயல்களை சொல்ல, அதி அம்மா இன்னைக்கு அவனுக்கு சுத்தி போடுங்கம்மா, கண்ணு பட்டுட போகுது. சரி பஞ்ச, நல்ல வேலை இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கீங்க. எல்லாரும் உட்காந்து தரகர் கொடுத்த பொண்ணுங்க போட்டோ, மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம் என்றதும் இளையவர்கள் எல்லோரின் முகத்திலும் பீதி ஏற்பட்டது. அன்பு தன் அம்மாவிடம் வந்து, அம்மா மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, கூகுளில் பார்க்கணும், உங்கள் ஃபோன் கொடுங்க. அம்மா ஃபோன் சார்ஜ் இல்லை, அண்ணா கிட்ட ஃபோன் வாங்கிக்கோ. முகிலன் எப்பவும் ஃபோன் கொடுக்க மாட்டான். மெசேஜ் பிரியாவிடமிருந்து வரும் என்பதால் ஆதனை கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் செல்போனில் மூழ்கிவிடும் ரகம். மகிழ் ஆஃபீஸ் மட்டும் காலேஜ் ஃபோன், அதுவும் அங்கேயே வச்சிடுவாள். பர்சனல் யூஸ் ஃபோன் பண்ணவே மாட்டாள். அடுத்து நிலவன் இருக்கவும் அங்கே போய் அமர்ந்தான். டே அண்ணா, என்னடா? அண்ணா ஹோம்ஒர்க் எழுதணும், கொஞ்ச நேரம் ஃபோன் கொடு. ஃபோன் கொடுக்குறேன், கால் இது வந்தா அட்டன் பண்ணாத, சரியா? சரி என்றவன் தனது பள்ளி பை திறந்து புக் எடுத்து யூடியூபில் தேவையானவற்றை பார்த்து கொண்டே அமர்ந்து எழுதி கொண்டிருந்தான். அஞ்சு, அண்ணம், நந்தினி மூவரும் பெண் பிள்ளைகள் போட்டோ நிலவனுக்கென்று அங்கே பார்த்து கொண்டிருக்க நிலவனுக்கு அடிவேற்றில் பீதி கிளம்பியது. மகிழ், போய் சொல்லுடா. மாட்டேன், போய் சொல்லு. மாட்டேன். அந்த நேரம் நந்தினி ஒரு போட்டோ காட்டி, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. அஞ்சு பொம்மா மோதிக்க நிலவனுக்கு திக் திக் என்று இருந்தது. அன்புவின் கையில் செல்போன் விடாது ஒழிக்க ஒரே எண்ணிலிருந்து அவனோ, அம்மா கண்ணா, PON என்றால் என்ன? PON என்றால் பொன், TOT என்றால் டாட். டே அண்ணா, உனக்கு பொண்டாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் கட் பண்ணி விட்டாலும் மொத்த குடும்பமும் நிலவன் புறம் திரும்ப. முகிலன் கூட்டத்தில் கட்டு சோற பிரிச்சிட்டான். நந்தினி, அன்பு ஃபோன் கொண்டா. அவன் ஃபோன் கொடுக்க அழைப்பை ஏற்றவள் லவுட் ஸ்பீக்கரில் போட நிலவன் இதயம் படுவேகமாக துடித்தது. அதை அறியாத மிருதுலா, மாமா எங்க போனீங்க? பொண்ணு போட்டோ பாத்தீங்க? நான் மனுஷியா இருக்க மாட்டேன், ஒழுங்கா பொண்ணு கேளுங்க வந்து, இல்லாட்டி செத்து போயிடுவேன் பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஒரு பக்கம் ஃபோன் மற்றும் மறுபக்கம் நிலவனையும் மாறி மாறி பார்க்க. ஹலோ என்றாள் நந்தினி. அந்த பக்கம் அமைதி. அழுத்தமாக, ஹலோ யாரு? நான் மிருதுலா. ஓ நீயா? என் பையனையே மிரட்டியா? சாகிறதுனா சாவு, அதையே என் பையன்கிட்ட சொல்ற என்றவர் மகனை முறைத்தபடி அழைப்பை துண்டித்தார். சலனம் 338. நந்தினி, நிலவா, என்ன இது? ஏனோ சின்னவர்கள் பேசும் விஷயம் அன்புக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்த அருணாச்சலம், குட்டி தாத்தா பக்கத்தில் பார்க்க போறேன், வரியா? அவனுக்கு அவன் தாத்தா என்றால் ரொம்ப பிடிக்கும். அவரின் கையை பிடித்து கொண்டு வெளியேறினான் துள்ளலோடு. நிலவன் மகளை பார்க்க அவன் கையை இறுக்கி பிடித்து கொண்ட மகள் தன் குடும்பத்தார் முகங்களை மாறி மாறி பார்த்தாள். அண்ணம், என்ன தங்கம், ஏன் இப்படி? நாங்க பொண்ணெல்லாம் பார்க்குறோமே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. அது நந்தினியை பார்க்க அவளோ கணவனை பார்த்து விளையாடியே ஏதாச்சும் சொல்வார் என்று பார்க்க அவன் வாயை திறக்கவே இல்லை. தன் குடும்பம் என்று வந்ததால் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று புரிந்த அவளோ, நிலவா, மா மிருதுலா உனக்கு வேண்டாம். அவன் கண் கலங்கியது. முகிலன், அம்மா அவனுக்கு இப்படி, நீ வாய மூடு. நானும் லவ் பண்றேன்ல, நீ லவ் பண்ற என்பதால் ஒன்னும் அக்செப்ட் பண்ணல. பிரியா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, எல்லாருக்கும் ஒரு தூண் மாதிரி சப்போர்ட் பண்ணுனா. அவங்களால ஒரு பிரச்சனையும் என்னைக்குமே வராது. ஆனா மிருதுலா வந்தா எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க, பிரச்சனை நாலா பக்கம் வரும். அஞ்சுவுக்கேனோ நிலவனை பார்க்க பாவமாக இருந்தது. அக்கா, வீடுனா பிரச்சனை வரத்தானே செய்யும், நம்மளே பிரச்சனை பண்ணி தானே அப்புறம் தெளிஞ்சிருக்கோம். ஈஸ்வர் தன் பொண்டாட்டியை பார்த்தான். அவள் கவலை நாளைக்கு வரப்போகும் பிரச்சனை பற்றி எல்லாம் இல்லை. நிலவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்துவிட மட்டுமே அவள் துடித்தாள். அஞ்சு, நீ நினைக்கிற மாதிரி நடக்காவிட்டாள். ஆதினி, முகிலனுக்கு மட்டும் நீங்க பண்றது சரின்னு பட்டா நிலவனுக்கும் ஓகே தானே சொல்லணும். பிரியா முகிலனுக்கு பதில் லவ் பண்றப்பவே நம்ம கம்பெனி நம்மளோடது என்று சப்போர்ட்டுக்கு நின்னாள். ஆனால் மிருது எல்லார் கூடவும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாள். அவளால் குடும்பம் பிரியும். அஞ்சு அக்கா, நம்ம எப்போ அவளை வளர்த்தோம்? பிறந்ததிலிருந்து அவ பக்கத்திலே நாம இல்லை. அவளை பற்றி அப்புறம் நமக்கு எப்படி தெரியும்? தெரியாத ஒன்று நம்ம ஏன் சொல்லணும்? நந்தினி மகளினியை பார்த்து, நீ மட்டும் ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்க? அவளோ, ஒருத்தங்க வந்து பிரிக்கிற அளவுக்கா நந்துமா, நாங்கள் 5 பேரும் இருக்கோம். நீங்கள் என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவள் சின்ன வயசாக இருக்கும்போது ஆதனி தானே உங்கள் பொண்ணு, அப்புறம் ஏன் மகளினி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு கேட்டவள். வரவங்களால் குடும்பம் பிரியணும்னு நினைக்கிறது சரிங்களாமா? நாங்கள் 5 பேரும் எப்பவும் இப்படி தான் இருப்போம், அதை நீங்கள் பார்ப்பீங்க. நந்தினி, எவ்வளோ
பிரச்சனை தெரியுமா? ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைக்கிறப்போ எல்லாம் அண்ணாமலை என் அத்தியாயத்தோடு ஒரு பிரச்சனை முடியும்னு நான் நினைச்சா அது முடியாது போலயே என்றவர். அண்ணம், மாமா உனக்கு என் பேத்திய மருமகளா கொண்டு வர இஷ்டம் இருக்கா இல்லையா? நான் என்னென்ன மாமா சொல்லுவேன்? ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மறுபக்கம் பயமா இருக்கு. கொஞ்ச நாள பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல மீண்டும் முதல்ல இருந்து பிரச்சனை தொடங்குமேன்னு நினைச்சு பயப்படுறதானே தெரியல. மகிழ், ஏனுங்க பத்தா, இப்ப நானும் அதனையும் இந்த வீட்டு பொண்ணுங்க நாளைக்கு கட்டி கொடுத்த பின்னாடி மாப்பிள்ளை வீட்டு சைடு, அதாவது எங்களை நாளைக்கு கட்டி கொடுத்த வீட்டு பக்கம் பிரச்சனை வந்தா ஆதரத்த மாதிரி எங்களையும் ஒதுக்கி வச்சிடுவீங்களா? அண்ணன் தன் மாமனாரை பார்க்க அவரோ, சரியான கேள்விதான், நாங்க ஆதரைய ஒதுக்கலையே, ஆனா அதுக்காக போய் காலில் விழ முடியாது. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அம்மா ரவி மாப்பிளையும் பேசின பேச்சுக்கு பின் அங்க போக முடியாது. என் மகனை பேசினா அவங்களுக்கு மருமகன் போயிடுவான். என் பேத்திய பேச யாருக்கும் உரிமை இல்லை. ஆதினி, பேத்தி வேற மகள் வேறங்களா? அப்பத்தா 2 பேத்திகளையும் பார்த்து, எனக்கு பொண்ணு முக்கியம்தான், ஆனா அவளுக்கு நம்மளை விட அவ குடும்பம் முக்கியம். அதனால் பிரிச்சு கூட்டிட்டு வர முடியாது. நாளைக்கு உனக்கும் அதுதான். ஆதரைக்கென்று ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம ஊரில் பிறந்த எல்லா பொண்ணுக்கும் அவளுக்கென்று குடும்பம் இருக்கு. அதை வழி நடத்துறது கடமை. நான் என் கடமையை செய்யறேன். ஆதிரை அவ கடமையை செய்யறா. என் குடும்பத்துக்கு எது நல்லதோ, ஒரு குடும்ப தலைவியா அதை நான் பண்றேன். ஒருவேளை நாளைக்கு உன்னையோ ஆதினியையோ கட்டி கொடுக்கும் போது அவர்களால் பிரச்சனை என்று வந்தால் இதே முடிவு நீங்களும் எடுத்துடுவீங்க. யாருக்கும் நம்மளால கஷ்டம் வரக்கூடாது என்று அதை தான் ஆதிரையும் பண்றாள். நம்மளால் நம்ம வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று முகிலன் மகிழ் கால் மிதிக்க அவளோ, என்னடா நம்மளே பேசுறோம், அவனை பேச சொல்லு. மகிழ் அவனை இடிக்க நிமிர்ந்து, என்ன பாப்போ நீ பேசு. தலையை ஆட்டிய நிலவன் தொண்டையை செரும்பி தன்னை சரி செய்ய, முகிலன், உன்னை பாட்டு போட்டிக்கா கூப்பிட்டு இருக்கோம், ஒழுங்கா பேசுடா என்றான். அவனுக்கு மட்டும் கேட்கும்படி, உனக்கு என்னடா எல்லாம் ஓகே ஆயிடுது, எனக்கு எல்லாம் கஷ்டம் என்ற நிலவன் மெல்ல, மா என்ன, எனக்கு அவளை கட்டி கொடுங்கம்மா. நந்தினி தன் மாமியாரிடம், அத்தை நீங்க நிலவனை விட்டுட்டு ஆதினி மகிழினிக்கு மாப்பிள்ளை பாருங்க. முகிலனோடு 3 பேர் கல்யாணத்தையும் முடிப்போம். ஏனோ தன்னிடம் பேசக்கூட விரும்பாத அம்மாவை நினைத்து அழுகை. நிலவன் கண்ணீரோடு அஞ்சுவை பார்த்தான். ஏதாச்சும் பண்ணுங்க சித்தி என்பது போல் இருந்தது அந்த பார்வை. அஞ்சு அதையே பார்க்க அவர் மௌனமாக இருக்க அவருக்கும் விருப்பமில்லை என்று புரிந்தது. முகிலன், சித்தி என்னடா, பாவம் பையன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம். அவன் மூஞ்சி பாருங்க, இவ்வளோ நல்ல அடிமை கிடைக்குமா? இப்போ எல்லாம் செம்மையா காரோச்சான். 1 மாசத்துக்கு நம்ம டிரைவரி வந்தான். முகிலன் முதுகில் ஒரு போடு போட்டு நிலவன் காண ஏனோ அவனை கண்ட அஞ்சு மனசு கேட்காமல், அக்கா அவளோ, அஞ்சு பாப்பா மிருது மருமகளா வர எனக்கு விருப்பம் இல்லை, நான் மகிழுக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட அஞ்சு கணவனிடம் திரும்ப, என்ன அம்பு இந்த பக்கம் திரும்புது என்று அவனோ மனைவியை உற்று பார்க்க, ஏதாச்சும் பண்ணுவாரா என்று பார்த்தாள். அவன் அவளையே பார்த்து, என்னடி என்று புருவம் உயர்த்த, நேரம் கேட்ட நேரத்தில் பார்வையை பாரு என்று முணங்கி கொண்டே அவளோ, அக்கா அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு அவன் ஆசையை நிறைவேற்றலாமே. இவ்வளோ பேர் இருந்தும் அவனுக்குன்னு யாரும் இல்லாத மாதிரி நடந்துக்க முடியுமா என்றவள் மீண்டும் கணவனை பார்க்க, அவனோ, என்னடி? அவள் புள்ளியை உருட்டி முறைக்க அதில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. வீட்டின் பெரியவர்கள் முடிவை எதிர்நோக்கி அவன் இருக்க கணவனை முறைத்துவிட்டு அஞ்சு வெளியாலே நிலவனிடம் ஈஸ்வரை காட்டி போய் பேசு, அவனுக்கு புரியவில்லை, கிட்டவா என்றவள் முன்னே போய்விட்டாள். மகிழ் கையை பிசைந்து கொண்டேன் இருக்க முகிலன் மகிழிடம், பாப்பு என்னடா, இனி சித்தி பார்த்துப்பாங்க, உட்காரு. அதான் நந்தம்மா மாட்டேன்னு சொல்றாங்களே, அங்க பாரு ட்ரைனிங். மகிழ் எட்டி பார்க்க நிலவன் அஞ்சுவிடம் பேசிக்கொண்டிருந்தான். உள்ளே வந்த நிலவன், சித்தி தடிமாடு, என்ன சித்தி, உன் அப்பா கிட்ட போய் நில்லு. மாட்டேன், அப்பா அம்மாவை மீறி செய்ய மாட்டார். உங்க அப்பா உன் சித்தப்பா சொன்னா கேட்பார். சித்தப்பா பேசினா உன் அப்பத்தா தாத்தா எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல என் அண்ணா என் புருஷன்கிட்ட கோபப்பட்டதால் தான் எல்லாருக்கும் கோபம். அதே மாமா உன்கிட்ட உறைஞ்சிருக்கார், நீ போய் சித்தப்பா கிட்ட பேசு. சித்தப்பா மிருது என்றால் அன்னைக்கு அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹே, அதெல்லாம் சும்மா கோபத்தில், அப்படிதான், போய் நில்லு, வருவாரு. நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லு, முடிஞ்சா காலில் விழுந்துடு, அவர் போய் பொண்ணு கேட்டால் கொடுப்பாங்க. அவனோ, சித்தி உங்கள் அண்ணா மோசம்,
சாவடிச்சிடுவேன் உன்னை. சித்தி இப்போ கூட உங்க அண்ணாவுக்கு சப்போர்ட். ஏன் அண்ணாவை பத்தி ஏங்கிட்டேவா? அவர் ஆகாது, அவர் பொண்ணு ஆகும். எந்த ஊர் நியாயம்டா? அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கார். ஆமா, அதான் அவர் ரொம்ப ஃப்ரீயா உனக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்றாளாக்கும். எங்க அண்ணா மிரட்டுதுங்கிறத நம்ப முடியல. இவன் பூட்டி வைக்கிற அளவுக்கு பில்டப் சொல்றான். நிஜம் சித்தி, இங்க பாரு, உனக்கு இப்போ உன் சித்தப்பா தான் எல்லாம். என் அண்ணாவுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவருக்கு என் புருஷன் அவர் முன்னாடி போய் நிற்கணும். என் புருஷன் போய் பொண்ணு கேட்டால் கொடுப்பார். நீ போய் உன் சித்தப்பா கிட்ட உதவி கேளு. என் சித்தப்பா அப்படியெல்லாம் யார் முன்னாடியும் போய் நிற்க வேணாம். சரி, அப்புறம் என்ன, விடு, வேற பொண்ணு பார்க்கலாம். அவளெல்லாம் விட்டுட்டு வேற ஒருத்தையே கட்ட மாட்டேன். சரி போ, கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையாவே சாவு, யாருக்கு என்ன? ஐயோ சித்தி, என்னடா? எனக்காக, உனக்காக? நீங்க போய் உங்க அண்ணா கிட்ட கேளுங்க. நீ லவ் பண்றியா, நான் லவ் பண்றேனா? அவன் தலை குனிய, வேணும்னா போய் உன் சித்தப்பா கிட்ட கேளு, இல்லாட்டி போ. உனக்கு உன் லவ் வேணும்னா நீ தான் கேட்கணும். இவ்வளோதான் உதவி செய்ய முடியும். உதவிக்கு வந்தா எனக்கும் என் புருஷனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடுவேன் நீ என்று சொல்லிவிட்டு, நான் முன்னாடி போறேன், நீ அப்புறம் வா என்று போய்விட்டாள். ஈஸ்வர் எதையும் கவனியாதது போல அமர்ந்திருந்தான். அஞ்சு முன்னாடி வந்து முகிலன் பக்கத்தில் அமர, சித்தி, அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? அவன் தத்திடா, அதுக்கு ஆக மாட்டான். ஏன் சித்தி? அவனுக்கு அவ வேணும், ஆனா ரிஸ்க் எடுக்காம வேணுமாம். ஐயோ சித்தி, இப்போ எப்படி சொல்ல வைக்கிறது? சித்தி, ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் பண்ணினா அவனே வந்து சொல்லுவான் பாருங்க என்று காதுக்குள் சொல்ல அஞ்சு தலையை ஆட்டினாள். முகிலன், சித்தி, அவனுக்கு ஸ்டார்டிங் டபுள் இருக்கு, பார்த்துக்கலாம் என்றவள். சரி, ஆக்டிங் பண்ணுவோம் என்றபடியே, முகிலா, சித்தி, உன் அண்ணா மிருது வேணான்னு சொல்லிட்டான், நீ ஒன்று பண்ணிடா, ஒரு நல்ல பொண்ணு ஃபோட்டோ எடு. நிலவன், நான் எப்போ சொன்னேன் என்றபடி, ஏன் சித்தி ஃபோட்டோ? முகிலா, நான் சொல்றதை கேளு. ஆடவன் அதெல்லாம் வேணாம் என்றவன் கண்ணை மூடி நிதானித்தவன் ஈஸ்வர் அருகே போக, ஈஸ்வர், உனக்கு என்ன வேணும்? உனக்கு தெரியாத நிலவா? சித்தப்பா, உன் சித்தி சாவி கொடுத்து நீ ஆடுற பொம்மை மாதிரி வர. என்ன சொல்ல வரேன் என்பதற்கு முன்பே கண்டுபிடிக்கும் வித்தையை யார் கற்றுக் கொடுத்தார்கள் இவருக்கு என்று நிலவன் முழிக்க, அங்கே அஞ்சுவுக்கும் அதே நிலை. ஒருவேளை கிச்சனில் கேமரா வைத்திருப்பாரோ என்று. பின் அவளோ, நான் எல்லாம் ஒன்றும் சொல்லித்தரலங்க, நம்பிட்டேன் என்றவன் அதி அவர் தம்பியின் முகம் பார்த்து, சொல்லு ஈஸ்வர், வா போய் ஆதிரை வீட்டில் பெண் கேட்கலாம். நிலவனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஓடி வந்து சித்தப்பா என்று கத்தி கொண்டான். அஞ்சு கணவனை ஏறிட்டு பார்க்க அவன் கண்ணில் கேட்டான், என்னடி சந்தோஷமா? ரொம்ப என்றால் காதலோடு கூடவே கண் கலங்கி இருந்தது. அதி கதிர்ச்சி. ஏனோ மருத்துவமனையில் ரவி பேசிய வார்த்தைக்கு தான் மகன் விருப்பத்தை கூட பொருள்படுத்தாது அமர்ந்திருந்தான் அதி. ஆனால் ஈஸ்வர் போலாம் என்றதும், ஏன் ஈஸ்வர், அவன் வீட்டுக்கு போகணுமா? உன் மகளுக்கு மாமனாராக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னானே. எனக்கு மகிழ் வேறு, நிலவன் வேறு இல்லை. தன் அண்ணனை பார்த்து, லவ்வில் ஒரு பெயின் இருக்கும் அதி, அதை லவ் பண்ணியிருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். பிடிச்ச பொண்ணு கையை மீறி போயிடுமோன்னு யோசிச்சு மொத்தமா கவனம் இல்லாம போயிடும். அப்புறம் அவனை இழந்துட்டு நிற்கக்கூடாது. இவ்வளோ பேர் இருந்தும் அவன் தனிமையை உணரக்கூடாது. அவனா வந்து உன்கிட்ட இல்லை என்கிட்ட கேட்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் நம்ம மாதிரி வீட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பான். அப்போ அவன் ஆசையை நம்ம தானே நிறைவேற்றணும். அதை தம்பியை பார்க்க ஈஸ்வர், தாத்தா, நல்ல நாள் பாருங்க, போய் பொண்ணு கேட்டுட்டு வரலாம் என்று அறைக்கு போக அஞ்சு ஓடினாள் கணவனின் பின்னாடி. ஆதினி, நீ ஏன் இவ்வளவு மெனக்கெட்ட? 2 குடும்பத்துக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? மகிழ், எனக்கு என்ன காரணம்? உனக்கு தீரன் மாமா வேண்டும் என்று தானே நிலவன் பிரச்சனையை சால்வ் பண்ணி நீ அந்த வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கிற. மகிழ், எனக்கு நிலவனுடன் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நினச்சா, நான் கேட்டா தீரன் மாமாவை கட்டிப்பேன் ஆதினி. எனக்கு எப்பவுமே என்னை பற்றி மட்டுமே யோசிச்சு பழக்கம் இல்லை. பாய் என்றவள் அறைக்கு போய்விட்டாள்.